இன்னைக்குரிய டிவோஷன் கர்த்தராகிய இயேசுவே நம் முன்மாதிரி. மத்தேயு 5:3. ஏசப்பாவோட மலை பிரசங்கம் ரொம்ப சிறப்பான பிரசங்கங்களா இருக்கும். மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்துல மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பத்தி தான் ஏசப்பா பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஏசப்பா போதனைகள்ல முதல் போதனை ஆவியில் எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆவியில் எளிமை இல்லாம யாருமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றாரு. பாக்கியவானாக ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும்னா உலகம் சொல்வது போல பணக்காரனா சகலமும் பெற்றவனா இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. பாக்கியம் பெற்றவனாக இருக்க வேணும்னா முதல்ல எளிமையுள்ளவனாக இருக்கணும். ஆவியில் எளிமை அப்படின்னா நாமளே வெறுமையாக்குவதுதான் ஆவியின் எளிமை. தேவனுடைய ஆசீர்வாதங்களால நம்ம நிரப்பப்படுறதுக்கு முன்னாடி நம்மளையே வெறுமையாக்கணும். மனிதன் நேச்சுரலாவே வெறுமையும் ரொம்ப செல்ஃபிஷும் நிறைந்தவனாதான் இருக்கிறான். இது ஜென்ரலாவே மனுஷ சுபாவம். நம்ம ஃபர்ஸ்ட் பாவி என்பதை உணர்ந்து தண்டனைக்கு பாத்திரவான்கள் அப்படிங்கிறத நம்ம அறிக்கை செய்வதுதான் எளிமை. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதோ கிறிஸ்துவின் போதனைய பின்பற்றுவதோ நம்ம சொந்த பலத்தினால முடியாது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்து கொள்ளணும். தேவன் ரொம்ப மகா பெரியவர், மகா பரிசுத்தர், மகா நல்லவர். நம்ம ஒன்றும் இல்ல அவருக்கு முன்னாடி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த நாள்ல நம்ம படிச்ச அந்த பாக்கிய வசனங்கள்னு நம்ம சொல்லுவோம். அந்த அத்தனை பாக்கிய வசனங்களும் ஆவிக்குரிய பண்புகளை தான் குறிக்கும். ஆவியில் எளிமை அப்படின்னா மனத்தாழ்மையா நடக்கிறது. தேவன் தமக்கு முன்பாக உண்மையாக தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்கிறவர்களை தான் ஏற்றுக்கொள்றாரு, அக்செப்ட் பண்றாரு. எளிமை அப்படிங்கிற சொல்லுக்கு முழுவதும் என்ன அர்த்தம்னா ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நமக்குன்னு ஆதரவாக எதுவுமே இல்ல, உதவியற்றவன், சகாயமற்றவன், தேவனை தவிர நமக்கு வேற எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு தாழ்மை நமக்குள்ள வரணும். தேவனுடைய பார்வையில பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம மனசுல பதியணும். நம்மளுடைய கேஸ்டோ, நம்ம படிச்ச படிப்போ, நமக்கு இருக்கிற டேலண்டோ, இல்ல நமக்கு இருக்கிற செல்வாக்கோ, இல்ல நமக்கு இருக்கிற பணம் பலமோ பாரம்பரியத்தை குறித்தோ பெருமை பாராட்டக்கூடாது. எளிமைய குறிச்சு பிரசங்கித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆவியில எளிமையாகவே நமக்கு வாழ்ந்து லிவிங் எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. அவரு பிறப்பின் நாளிலிருந்து சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்த நாள் வர முழுமையாக தன்னை தாழ்த்தி இந்த வசனத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து முடிச்சிருக்காரு. பூமியில அவரு அவதரிக்க அவர் சூஸ் பண்ண பேரண்ட்ஸ் கூட ஒரு எளிமையான மரியாளும் யோசேப்பும் தான். மனுஷனாக அவரு பிறந்த இடம் கூட ஒரு எளிமையான இடம் தான். தமது பிறப்பின் செய்திய மனு குலத்துக்கு அறிவிக்க அவர் சூஸ் பண்ணவங்க மந்தைய காத்து கொண்டிருந்த எளிய மெய்ப்பர்கள் தான். பிரசங்கித்த இடங்களும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இடங்கள் தான். அவர் தெரிந்து கொண்ட சீடர்களும் ரொம்ப ரொம்ப நார்மலான பீப்புள் தான். மலை பிரசங்கத்துல பிரசங்கித்தபடியே அவரு முன்மாதிரியாக எக்ஸாம்பிளரி லைஃப் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருக்காரு. இதே மாதிரி முன்மாதிரியா நம்ம பிற விசுவாசிகளுக்கு வாழுகிற கிருபைய தேவன்கிட்ட கேட்போம். ஆமேன்.